மற்றவங்க கஷ்டத்தை தன் கஷ்டமாக உணர்றாரு. உணர்ந்துட்டு அழுதுட்டெல்லாம் சும்மா இல்லை. சாமிக்கிட்ட நான் வேணா முறையிடுறேங்கெல்லாம் சொல்ல. நான் ட்ரை பண்ணுறேன். என்னால் என்ன முடியும் நான் பார்க்குறேன். அவரோட அந்த கிரியேட்டிவ் ஸ்பிரிட்டை கொண்டு வராரு. ஒரிஜினலாக யோசிக்கிறாரு. ஐடியா கண்டுபிடிக்கிறாரு. சயின்டிஃபிக்காக யோசிக்கிறாரு. அப்போ சயின்டிஃபிக்காக யோசிக்கிறாருன்னா அவர் பெரிய சயின்டிஸ்டானா கிடையாது. 5வது தான் படிச்சிருக்காரு. ஆனால் ஒரிஜினலாக அவரால் யோசிக்க முடியுது. அந்த மூளை அமைப்பு அவருக்கு பிறவியில இருக்குது. அதுதான் ஸ்பெஷல். அதனால தான் அவர் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்கிறாரு. ஏன் தமிழ் அவர் கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னீங்கன்னா, ஆமாம் நம்ம காட்டுமிராண்டியாக இருக்கும்போது உருவான மொழி தானே, அதை கரெக்ட் பண்ண வேணாமா? எழுதும் போது ஓலையில் எழுதும்போது இப்படி எழுதிட்டோம், டைப் அடிக்கும்போது அந்த அடிக்க முடியலையே, நான் மாற்றணுமே அப்படின்னு அவர் மாற்றிட்டாருல்ல. இப்போ நம்ம டைப் எப்படி அடிக்கிறோம்? நான் தமிழ்லேருந்து இங்கிலீஷ், இங்கிலீஷ்லேருந்து தமிழில் டைப் பண்ணுறேன். நான் சொன்னால் கம்ப்யூட்டர் தமிழ் டைப் அடிக்குது. எப்படி அடிக்குது? ஏன்ஷியன்ட் ஸ்கிரிப்ட் அடிக்குது. பெரியார் மாற்றின ஸ்கிரிப்டுக்கு தான் அடிக்குது. எழுத்து சீர்திருத்தம் அது அவர் தானே செய்தார். அதுக்கு முன்னாடி யாரும் ஏன் செய்யலை? ஏன் உங்களுக்குலாம் மற்றவங்களுக்குலாம் அறிவு இல்லையா? அப்போ அவங்களெல்லாம் ஏன் கம்பேர் பண்ணுறீங்க? கம்பேர் பண்ணுற பாயிண்ட்டே இங்கே வராது. ஏன்னா இந்த ஸ்கேல் ஆஃப் திங்ஸ் இருக்குல்ல, இதை இவர் செய்யலைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் அவர் செய்திருக்காரு.